அங்க பறவனோட எமன் டிவி சுத்தில வந்துட்டு இருக்கான். ஐயோ என்ன பார்த்தா அவன் துண்டு துண்டா வெட்டிட்டு வேண்டாம். இல்ல அவன் என்ன கேட்டா நான் இங்க இல்ல துபாய்க்கு போயிட்டேன் வரதுக்கு 2 மாசம் ஆயிடும் சொல்லுங்க. கடவுளே. ஓ சரவணனா வாங்க 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 வாங்க. உங்க பணத்துக்காக தான் அவன் துபாய்க்கு போயிருக்கான். உங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக அங்க கடுமையா உழைச்சு பணத்தை அனுப்புறதா சொல்லிருக்கான். காசு சம்பாதிக்க போயிருக்கானா? உங்ககிட்ட வாங்கின அசல் வட்டி கொண்டாந்துருக்கேன் கையை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. முன்னாடி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலனா தலை இருக்காது. ஓ அதுக்காக கையை விட்டுட்டியா? ஓ இந்த கான்பாய கேனன் நினைச்சிட்டீங்களா? நான் வீட்டு மேல கடன் கொடுத்தா வீட்டை புடுங்குவேன், கார் மேல கடன் கொடுத்தா காரை புடுங்குவேன், கையில இருக்கிற வாட்ச் மேல கடன் வாங்கினா கையில வாட்ச் இல்ல கைய வெட்டி டிக்கி பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்துட்டேன். ஆமா ஈட்டி பாய், அந்த சரவணனுக்கு நீ எதை நம்பி கடன் கொடுத்த? மனுஷனுக்கு முக்கியமான ஐட்டம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தலை. அவன் தலையை வெட்டி பாக்ஸ்ல போட்டுட்டு போயிட்டே இருப்பான் ஆப்கானுக்கு. வரேன். சரவணா, இப்படியே எத்தனை நாள் ஏமாத்திட்டாலே எப்படிடா அந்த 45,000 திருப்பி கொடுப்ப? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்க? அந்த பணத்தை உடைச்சு கொடுக்கறேன்னு சொல்றேன். அவன் தான்டா மனுஷன். அங்க வர்ற ஒரு சூப்பர் டீனேஜ் வந்துகிட்டு இருக்குது. ஐயோ இந்த டீனேஜ் பின்னாடி யாரா இந்த ஓல்டேஜ்? ஹலோ வாங்க. யாரு என்னையா? என்ன தாண்ட கூப்பிடுறாங்க? என்னங்க நாங்க ஊருக்கு புதுசை சுத்தி பார்க்கணும். என்னப்பா கனவு முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் அந்த ட்ரீம் சாங்ல பேலன்ஸ் தான் வச்சிருக்கியா? என்னடா ரெயின் எஃபெக்ட்டா? ஃபுல்லா நனைஞ்சிட்டான்டா. மிஸ்டர் பால்ஸ், இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்களே அதுல எத்தனை ஃபிகர்ஸ் இருக்கு? நோ யூஸ். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தா 5 லிட்டர் பாலாவது ஊத்தலாம்னு நினைச்சேன். அங்க 1/2 லிட்டர் போதும்ன்றாங்க. அங்க டீனேஜும் இல்ல ஓல்டேஜும் இல்ல. அங்க யாரும் இன்னும் வரல. சோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். பெருசு அது போது ஒரு பிகரு. அது எந்த ஊரு? பாம்பேவா, ஆந்திராவா, கேரளாவா, கர்நாடகாவா? பாம்பேயும் இல்ல, ஆந்திராவும் இல்ல, டெல்லியும் இல்ல, கர்நாடகமும் இல்ல. பின்ன இங்க பாரதமே ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு. மேரா பாரத் மகான். Hi, how are you? I'm very comfortable now. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன? ஓ, அவருக்கு நானே ஃபோன் பண்ணிக்கிறேன். நம்பர் சொல்லு.
644. Okay, I'll take care. Bye. கழுத்தாது இல்ல சங்கு மாதிரி இருக்குடா. ஷார்ட் கட்ல சொல்லணும்னா ஒரு மாதிரி டிக்சிட் மாதிரி இருக்காங்க. மாதுரி தீக்ஷித் மாதிரி இல்ல, மாதுரி தீக்ஷித்தே தான். அது அவளோட போஸ்டர். இங்கதான் வந்துகிட்டு இருக்காடா. இங்க இருந்தா சரியா வராது. வா மரத்து மேல ஏறி பார்க்கலாம். வா. ஓஹோ, ஏறா சீக்கிரம் ஏறு. வாங்க எனக்கு தெரியாதவங்க ஏன்டா இந்த விளையாட்டு பண்றீங்க? ஏறா. மேடம் வணக்கம் மேடம். உட்காருங்க. என்ன விஷயம்? மேடம் நீங்க இந்த காலனிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்க இந்த ஏரியால சோஷியல் ஒர்க் பண்றோம். பூகம்ப நிவாரண நிதிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். இதுல நீங்க 2 டிக்கெட் வாங்கினா ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே மேடம். இங்க இருந்து ஒண்ணும் தெரியல. ஏண்டா அங்க இருந்து பாக்குற உனக்கு ஏதாவது தெரியுதாடா? முதல்ல உன் கண்ணாடியை மாத்து. ஐயோ பொறாளே பொறாளே. நல்லா வந்து வாச்சானுங்களே குரங்கு மாதிரி. இந்தாங்க. ரசீது வேண்டாம், நீங்க எழுதிக்கோங்க. தேங்க்யூ மேடம். நாங்க வரோம். வாங்க ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. டேய் கட்டுக்கட்டா குடுக்குறாடா. ஆமா, ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே நோட்டுக்கிட்டு அடிக்கிறானோ? ஆமாண்டா. டேய் இது ரொம்ப ஓவரா தெரியுது. ஐயோ போய்கிட்டு இருக்காளேடா. டேய் காக்கா மாதிரி கத்துறா. அப்பதான்டா நிப்பா. Useless fellows. Excuse me. கொஞ்சம் மேல பாருங்க. உங்களை சைட் அடிக்கிறதுக்காக 2 சிம்பன்சிங்க மரத்து மேல ஏறி நின்னுட்டு இருக்கு. இன்னைக்கு பறக்கிற பிளைட்டை வேடிக்கை பாக்குறேன், நாளைக்கு அதையே சொந்தமாக்குறேன். முதல்ல காசு கொடுத்து பேண்ட் ஷர்ட் வாங்க பாரு. ஃளைட் வாங்குறானோ. என்னடா மரத்துக்குள்ள படுத்துட்டு வானத்துக்கு ஏணி போடுறதுன்னு விடலையா? டேய் இவன் நம்ம ரமேஷ் தானே? டேய் டேய் ஒரு 10 ரூபா தான் கொடுங்கடா. டேய் நாங்களே இங்க லாட்டரி அடிக்கிறோம், இவன் வேற இதுல. டேய் 2 நாளா சாப்பிடலடா. கையில எவ்வளவு காசு இருந்தாலும் கொடுங்கடா. டேய் உங்ககிட்ட ஏதாவது இருக்காடா? பிச்சை இருந்தாராம் பெருமாளே, அதை புடுங்கினாரா அனுமார். இந்தா. டேய் ரமேஷ் எப்படா இவ்வளவு கிளம்பரு? துபாய்க்கு போயிட்டு வந்தியா? நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம்டா. உங்களால இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். இப்போது இந்த வயசான ஆன்டி பின்னாடி சுத்துறதை நிறுத்திட்டு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்க. நல்ல சந்தோஷமான நியூஸ் சொன்னடா. ஆமாண்டா, ஐ எம் வெரி ஹாப்பி. ஆமா, பொண்ணு யாரு? அவங்கதான்டா அதே ஆன்ட்டி. அதே ஆண்டியா? Come on darling, late ஆகுதுல. இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ணோம். சீக்கிரம் வாங்க. ஜஸ்ட் a minute, வந்துறேன் பேபி. Okay darling. பேபியா? ஆமா, ஏன் டவுட்டா? டேய் ரமேஷ், பைத்தியமாடா உனக்கு? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? பணத்தோட வா நீ குடும்பம் நடத்த போற? பணம் மட்டும் கிடைச்சா யார் கூட வேணாலும் குடும்பம் நடத்தலாம். உனக்கு புரியாதுடா. தத்துவம் செத்தாண்டா பெருநாட்சா. என் உடம்பெல்லாம் புள்ள இருக்குதுடா. நீ தப்பு பண்ற ரமேஷ். தப்பா? என்னடா தப்பு? நான் யாருக்கிட்டையும் போய் பிச்சை கேட்கல, யாருக்கும் அநியாயமும் பண்ணல. அவகிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இளமை இருக்கு. உங்களை மாதிரி ஆகாசத்துல கோட்டை கட்டி வாழணும்னு நினைக்கிறத விட புத்திசாலித்தனம் பூமியில குடிசையாவது கட்டி வாடுறது. தட் இஸ் லைஃப். நான் வரேன். பாய். ஆஹா ஆஹா, ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு மரியாதை. ரமேஷ் நீ ரொம்ப பெரிய நைட்டுடா. ஒன்ன உதாரணமா எடுத்துக்கிட்டா போதும், நாட்டுல பேச்சுலர்ஸ் லைஃப் பாதி கிளியர் ஆயிடும். ஏய், நேத்தி வரைக்கும் சோத்துக்கு சிங்கி அடிச்சவன் இன்னைக்கு சிந்திக்க சொல்றான். எல்லாம் நேரம்டா. இந்த நிமிஷத்துல இருந்து என் வழி தனி வழி. ரமேஷ் உன் தயவால இந்த ஸ்மால் பிரெயின்ல லாங் லைஃப் ஐடியா கிடைச்சிருச்சு. சொல்ற வாங்கடா. ஜோதி அங்கெங்கடா போற? பெல் இங்க இருக்குடா. டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங். ஹலோ ஹலோ. மோனி. நாய் ரொம்ப கியூட்டா இருக்கு உங்களை மாதிரியே. ஷட் அப் மோனி. வர வர உன் கலாட்டா அதிகமாயிடுச்சு. உள்ள போ. நீங்க சொன்னது என்னையா இல்ல உங்க நாயையா?
உங்க பேர் மோனியா? சாரி, வேணும்னா நாய் பேரை நான் மாத்திடுறேன், விடுங்க. ஐயோ வேண்டாம் விடுங்க, அது பாவம் வாயிலா ஜீவன், அது பேர் அதுவாவே இருந்துட்டு போயிட்டோம். வேணும்னா எங்க போகன் பேரை மாத்திக்கிறான் இல்லையாடா நாயே. மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட். வெளியே பீவர் ஆஃப் டாக்னு பெரிய போர்டு போட்டிருக்கு, இங்க வந்து பார்த்தா நாய் ரொம்ப சின்னதா இருக்கே. அதான் பெரிய போர்டா மாட்டிருக்கு, பார்க்காம யாரும் அதை மிதிச்சிட கூடாதுன்னு தான். அப்படியா? வாங்க உள்ள வாங்க please. மேடம், இவன் பேர் ஆனந்த், ஹலோ பிஏ. என் பேர் சரவணன், பிராக்கெட்ல பிஏ. என் பேரு ஜோதி, பக்கத்துல பில்லி. அப்படின்னா நீங்க இன்ஜினியரா? இல்ல இல்ல, அது என் ஃபேமிலி நேம். ஐயோ மேடம், எனக்கு புல்ல இருக்குது மேடம். எதனால? அது அவனுக்கு பிறகு வியாதி. விடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? வேணாம் விடுங்க, வேணாம். இப்பதான் வெளியே சாப்பிட்டு வரோம். பரவாயில்ல, சொல்லுங்க. கூல் ட்ரிங்க்ஸ்னா ஓகே. ஓகே. சாந்தம்மா, வெளியே வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். வர வர உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வெளியே வந்தா தானே? பிச்சுருவேன். விடு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. விட்டேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்க இந்த காலனி டெவலப் பண்றதுக்காக ராத்திரியும் பகலுமா ஓயாம கஷ்டப்படுறோம். ஏன்டா போய் சொல்றேன்? ஒண்ணுமே பண்ணலீங்க. ஐ லைக் யுவர் ஃப்ராங்க்னஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க எங்களை தப்பா நினைக்கலனா நாங்க எல்லாரும் உங்களை ஆண்டின்னு கூப்பிடலாமா? பாட்டின்னு கூப்பிடாம இருந்தா சரி. பாத்தீங்களாடா ஆண்டி எவ்வளவு நல்லவங்கன்னு. சரி ஆண்டி, அங்கிள் எப்போ வருவாரு? வரமாட்டாரு. ஓ, லீவ் கிடைக்கலையா? குழந்தைங்க? இல்ல, இந்த வீட்டுல யாரும் இல்ல, யாரும் வரப்போறதும் இல்ல. இந்த வீட்டுல இருக்கிறது நான் ஒருத்திதான். மச்சான், நாம நினைச்ச மாதிரி ஆண்டி தான்டா. வாங்கடா. சரி ஆண்டி, நாங்க கிளம்புறோம். ஆண்டி, நீங்க தனியா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. மார்க்கெட், பேங்க், ஹோட்டல், ரேஷன் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதுதானே நான் இருக்கேன். தேங்க்யூ. ஆண்டி இன்னும் குளிக்கல போல இருக்கு. தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும். வரேங்க. ரொம்ப ஓவர். நாங்க வரோம் ஆண்டி. வரேங்க. பாய் ஆண்டி. Bye. Bye. பாய். ஆஹா, சரவணா, என்ன அதிர்ஷ்டம் பாத்தியா? ஆண்டி நீ நினைச்ச மாதிரியே இருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்ல, குழந்தைகளும் இல்ல, ஆண்டி தனி ஆளு, அப்படியே எங்க இருக்காங்க. ஆஹா. இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். டேய், ஆண்டி குளிச்சுட்டு இருப்பாங்கடா. எனக்கு தெரியும் கண்ணா, அதனால தான் நான் பர்ஸ விட்டுட்டு வந்திருக்கேன். நான் போய் பெல் அடிப்பேன். ஆண்டி உடம்புல டவலை சுத்திக்கிட்டு முன்னாடி வந்து சரவணா நான் உனக்கு சரணம்னு சொல்லுவாங்க. ஐயோ, இருங்க வந்துடுறேன். ஐயோ மோனியா மோன், என்ன புடிச்ச சனி. ச்சை. என்னாச்சுரா? அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஆனா என் வாழ்க்கையில ஒரு புது ஜோதி உதிச்சிருக்கு. அந்த ஜோதி தான் இந்த ஜோதி ஆண்டி. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.